நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஆளு எதுக்காக இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாவும் கோபமாவும் அதே சமயம் என்னுடைய குழந்தைய வந்து திருப்பி கொடுங்கன்னு கத்திட்டு இருக்கதுமே நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த ஒரு கார் வந்து ரொம்பவே மோசமான முறையில டேமேஜ் ஆகி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாட்டம் இருக்கிறதுமே நீங்க கவனிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா அவரோட குழந்தைக்கு வந்து ஏதோ ஒன்று ஆகிருச்சுன்னு நீங்க வந்து எல்லாருமே யோசிச்சு பார்த்திருப்பீங்க. உண்மையிலுமே ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதை பண்ணது வேற யாருமே இல்ல, இவ்வளவு நேரம் வீர்னு கத்திட்டு இருக்கானே இந்த சப்பு சட்டை இவன் தாங்க இந்த எல்லா ஆக்சிடென்ட்டுக்குமே காரணம். அது மட்டும் இல்லாம இவனுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் மேலயுமே வண்டி ஊட்டி ஏத்திருக்கான். அதுல வந்து 2 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் இடிச்ச நிறைய பேருக்கு வந்து பயங்கரமா காயமும் ஏற்பட்டிருக்குது. எதுக்காக இந்த பைத்தியக்காரன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, இவனுக்கும் அவனோட பொண்டாட்டிக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு வாக்குவாதத்தினால இவன் வந்து அவனோட குழந்தைய கூட்டிட்டு கார்லயுமே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பயபுல பயங்கரமான போதையில இருந்திருக்கான். அதனாலேயே ரோட்ல போகும்போது இவன் கண்ணுல படுற எல்லாரும் மேலேயே சும்மா சைக்கோத்தனமா வண்டியை விட்டு இடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஒரு வீடியோல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ரோட்ல போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாவே போங்க. ஏன்னா நிறைய பைத்தியக்கார பசங்க இப்படித்தான் குடி போதையில கண்ட மணிக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால மறக்காம ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நீங்க கொஞ்சம் சேஃபாவே வண்டி ஓட்டுங்க.